எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு சக்ஸஸ் மீட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே பிளெஸ்டுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாம அத்தனை பேரையும் மறக்காம நன்றி சொன்னேன் எனது அன்பு ப்ரொடியூசர் கற்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் ஒருத்தரை நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்க நான் மறந்துடுவோன்னு சொல்லிட்டு மூச்சே விடலை, டக்கு 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 டக்குன்னு பேசினாரு. வேற லெவல் மகனே, இதுக்காகவே நீங்க வேற லெவல், அதாவது ஒரு வாகினி பிரசாத் ஏவிஎம் மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் வேற லெவல்ல இருக்க போகுது. சூரஜ் சார் பத்தி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷனை நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன் அல்ல. பேசும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்றாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டு சிலது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தப்போ இன்னொன்று ஒன் மோர் சொல்லிட்டு இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை நான் அன்னைக்கு பார்த்துட்டு நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டா போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆளு. ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்தில். நான் நின்று கை தட்டினேன். ஏன்னா அவ்வளோ அழகா இந்த கேரக்டர் நிச்சயமா அவர் தவிர வேற யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சிட்டாரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். எங்க தேவதர்ஷினி அம்மாவை பத்தி சொல்லணும். அவளை காமெடி அப்படின்ற ஒரு ஜோனர்ல கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய, இல்ல உங்களால சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி கென் அந்த குழந்தைய கொண்டு இன்னைக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து அதை கொஞ்சம் கூட அங்க இங்க தாண்டாம அவ்வளோ அழகா நேர்த்தியா பண்ண தேவமா, சான்ஸே இல்லடா. லவ் யூ. இன்னும் மேல 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் கண்ணா. இங்க ஒர்க் பண்ண இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க, ஆனா இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமையை மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேம்ல கொண்டு நான் இந்த பிள்ளை என்ன இப்படி பண்றாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த அந்த கேரன் சோனி தங்க, ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒண்ணுமே நடிக்காம 100 படம் நடிச்சு முடிச்சிட்டுமே, இந்த பிள்ளைங்க எல்லாம் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டாப்ல ஒருத்தரும். சான்ஸே இல்லை குழந்தைங்களா, அவங்களுக்கு எல்லாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு எப்பவுமே எங்க டைரக்டர் டிஆர் சார் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்க சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா எங்க சாருக்கு பக்கத்துல இன்னைக்கு என்னோட கென்னன் கேங்க நிக்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால அதான் சொல்றேனே, எங்க டைரக்டர் சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலே உண்டுன்றதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா, வேற லெவல். ரொம்ப பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க ஒரு 10 பேர் இருந்தா இந்த 10 பேருக்கும் 10 விதமா, அதே மாதிரி எங்க டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே கையில இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமா சொல்லி கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசிச்சேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு இந்த யூத்தோட நான் ஒர்க் பண்ணதுனால உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்றாருன்னா சும்மா இல்லைங்க. அந்த குழந்தை இப்படி போயிட போறாங்கன்னு அந்த அன்புல எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்துல அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சார், எங்க விக்கி சார் பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா எங்க விக்கிமா ஏன்னா அவங்களை எல்லாரும் பார்க்கறதோட எங்க விக்கி 5 கேமரா, இந்த குழந்தைய மடியில கட்டியிருக்க மாதிரி அந்த கேமரா கீழே வைக்க முடியாது. கீழே எங்கேயாவது வைக்க போகுது அப்படின்னா எங்க கென் அண்ணா 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 அதை எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னும். நாங்களாம் 10 மாசம் சுமந்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த குழந்தை ரொம்ப அழகா எங்க எல்லாருமே அழகான ஃப்ரேம்ல அழகா, நல்லிமா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமான்னு சொன்னதுக்கான காரணம் விக்கிமா. தேங்க்யூ சோ மச், லவ் யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இந்த படத்துல பிரவீனை நம்பினது இவங்க மட்டும்தான். அவங்க பிரவீன் மேல வச்ச நம்பிக்கை கிளைமேக்ஸ்ல வீண் போகல. அதே மாதிரி கென் மேல ஆடியன்ஸ் வச்ச நம்பிக்கையும் வீண் போகல. ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல ஒரு எல்லாருக்கும் வணக்கம்.
முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். சோனலை நான் அனுப்பலையே. நான் எப்போ அனுப்புனேன்? என் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் சோனலை அனுப்புனேன். சாரி, கேரன் அண்ட் சோனி. முதல்ல நான் இங்கே கேப்ல வரும்போது கேப் டிரைவர் அண்ணா வந்து நீங்க பிரேஷிக்க தானேன்னு என்கிட்ட கேட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா, அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. தட் இஸ் வாட் ஐ கெயின் ஃப்ரம் திஸ் ஃபிலிம்னு நான் நம்புறேன். என்னன்னா நான் ரொம்ப நாளா வந்து நான் ஆக்டிங் பண்ணிருக்கோம், ஆனாலும் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன், இந்த கேரக்டர் என்ன அந்த கேரக்டர் நேம்ல கூப்பிடணும்ல ரொம்ப நாளா ஒரு மாதிரி ஆசையா இருந்துச்சு. அது இன்னைக்கு லைக் இப்போ நடக்குது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் டு கென். அந்த சின்ன அழுதுனாலதான் எனக்கு இமோஷனலா வருது. ஆமா, கென்னுக்கு தேங்க்யூ. கருப்பையா உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்ன இந்த டீம்ல சேர்த்து இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சின்னா, ஈஸ்வர், டேனி, லோஹித், எல்லாருமே வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணதை விட எனக்கு இந்த ஃபேமிலி கிடைச்சதுனால தான் நான் ஆக்சுவலி ரொம்ப லைக் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் தேட். பிகாஸ் நான் இவ்வளோ க்ளோஸா ஒரு படத்துல நான் நடிச்சதே இல்லை. நான் இன்னைக்கு சும்மா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தபோது கென் எனக்கு வந்து 2023 தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி சொல்லி மெசேஜ் அனுப்புனேன். அப்போ திஸ் இஸ் லைக் 2026. ஃப்ரம் 2023 to 26 அவன் என்னை அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஐ திங்கிங் நான் அப்பவே ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் யூத். எனக்கு நான் இவ்வளோ க்ளோஸா லைக் நான் இருந்ததே இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். விக்கி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எங்களை எல்லாருமே பிரிட்டியா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மெசேஜ் பண்ணிருக்கேன், நீ படத்துல எல்லாம் நடிச்சிருக்கேன், ஆனா இதுல வந்துதான் லைக் ரொம்ப கியூட்டா தெரியுது உன்ன வந்து. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஆல் ஆஃப் அஸ் வெரி லைக் பியூட்டிஃபுல்லா. சுராஜேட்டா, சுராஜேட் சுராஜேட் எனக்கு உங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸ்லாம் கிடைக்கல, ஆனாலும் ஒரே படத்துல நடிச்சு பழகுதுனால ஆமா, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். சோனி, கேரன், மணி அண்ட் கேங், தாஜ், பப்ளு அண்ணா, யாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஐ டிட் நாட் மிஸ் எனிபடி. சின்ன நான் சொல்லிட்டேன். ஓவர்சீஸ் நாயகன் சின்னாவுக்கும் நன்றி. Thank you everybody. Thank you Press and Media for being us. Thank you everybody for supporting our film. அவ்வளவுதான், நன்றி.